அனைவருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 அலுவலர்களுக்கான டிபி வழிகாட்டல் வகுப்பு தொடர்ந்த அலுவலக மரபு வகுப்பில் இணைஞ்சிருக்கிறோம். உங்களோட பேப்பர் மாடல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பகுதி 1 25 புள்ளிகள். இதில் பார்த்தீங்கன்னா 10 அல்லது 12 1 கொஸ்டின் எண்ணிக்கை 11 அல்லது 13 புள்ளிகளின் அடிப்படையில் அது சில நேரம் 12 கேள்வி 2 படி 24, ஒரு கேள்வி 1 படி 25 அப்படி வேறுபடலாம். ஆனா மொத்த புள்ளிகள் 25. கொஸ்டின் எண்ணிக்கை 12 13 சரிதான். அப்ப மொத்தம் உங்களுக்கு 25 புள்ளிகளா இருக்கும் பகுதி 1. பெரும்பாலும் பகுதி 1 நீங்கள் ஒரு 20 புள்ளிகளுக்கிட்ட நோமலா எடுக்கலாம். சரிதானே? 15க்கு மேல நோமலாக எடுக்கலாம் பகுதி 1. சரிதானே? வீடியோ கிளியரா இருக்கு தானே? ஓகே, சரிதானே? பகுதி 1 நோமலா 25 புள்ளியில 15 குறைஞ்ச ஒரு 15ஆவது ஈஸியா எடுக்கலாம். பகுதி 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 புள்ளிகள். பகுதி 2 75 புள்ளிகள். சரிதானே? அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 4 கேள்வி வரும். 4 கேள்வியுமே 25 புள்ளிகளுக்குரியதா இருக்கும். அதுல கடந்த முறையும் அதுக்கு முதல் முறையும் நினைக்கிறேன் உங்களுக்கு நோட்ஸ் பகுதி தான் முதல் 50 மார்க்ஸ். சரி, நோட்ஸ் பகுதி 2024 முதல் 2 நோட்ஸ் பகுதி. இந்த ஒரு கடிதம் சுற்றறிக்க அல்லது சுற்றி நிறுவனம். சரிதாங்க. அப்ப அலுவலக முறைமை நீங்கள் பாஸ் பண்றது மிகவும் இலகுவானதாக இருக்கு. இதுல நார்மலா பாத்தீங்கன்னா இதுல வில கேட்டகரி ஆக்கள் இருப்பீங்க, நல்ல தேசியுடைய ஆக்கள். அதே போல மார்க்ஸை பொறுக்கித்தான் புள்ளிகள் எடுக்க வேண்டும் என்ற சுச்சுவேஷன்ல இருக்கிறார்கள். படிக்கிறதுக்கான காலப்பதி இல்லாமல் இருக்கும், வேலை லோடா இருக்கும். எப்படியுமே நீங்கள் எந்த வகையிலுமே சித்தி அடையலாம். சரிதான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளமையா 50 மார்க்ஸுக்கு நோட்ஸும் அங்கால 50 மார்க்ஸுக்கு எழுத்து பகுதியும் பெறும். அந்த எழுத்து பகுதியில நீங்கள் உண்டு எடுக்கலாம், இது ரெண்டையும் எடுக்கலாம். அது உங்களோட சொய்ஸை பொறுத்து. அப்ப பாட்டு 100 மார்க்ஸ், அதுல 3 செய்ய வேண்டி இருக்கு. சரிதாங்க. 4ல நீங்கள் 3 செய்ய வேண்டி இருக்கும். இது வளமையா இதுவரை காலத்துல எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வச்ச பேப்பர் மாடலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி இருக்கிறேன். இந்த முறை சிலிதாதான் உங்களுக்குரிய எக்ஸாம வைக்க போகுது. சரிதானே? சிலிதாதான் உங்களோட எக்ஸாம் வைக்க போகுது. பெருசா ஃபார்மேட்டுகள் மாறாது. கொஸ்டின் எண்ணிக்கை சில நேரம் முன்னுக்கு பின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாமே தவிர மற்றபடி வேற எந்த மாற்றமும் வராது. சரிதான். அப்ப நாங்கள் இப்ப பார்க்க போறது கடிதம் பார்க்க போறோம். சரிதானே? அதே போல மினிட்ஸும் பார்க்கணும். இதுல உங்களுக்கு எழுத்து பதி என்ன பாத்தீங்கன்னா கடிதம், சுற்றறிக்கை, கோவை குறிப்பு, கோவை குறிப்பு. இது மூன்றுல மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. கடிதம் பெரும்பாலும் பெறும். சில இதுல சுற்றறிக்கை வராம கோவை குறிப்பு வந்தது உண்டு. அப்ப இது 3 நீங்கள் பார்த்து வச்சுக்கிறீங்கன்னா வடியில இதுலயே நீங்கள் நல்ல ஸ்கோர் இதுலயே பாஸ் பண்ணிடலாம். பகுதி 1 இல்லாமலே பாஸ் பண்ணிடலாம். 40 தானே பாஸ் மார்க். சரி, இதுல பாருங்க.
உங்களுக்கு கடிதங்கள் தொகுத்து போட்டிருக்கேன். அது வந்து உங்களோட பாஸ்போர்ட்ல கேட்கப்பட்டதா 3 வருஷத்துல கேட்கப்பட்ட 3 கடிதங்கள் போட்டிருக்கேன். சரிதானே? இந்த வாய்ப்புண் இருக்கிற இந்த கதைக்குள்ள கொஞ்சம் சொற்பதங்கள் கொஞ்சம் தடுமாறும். சரிதானே? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வெக்கைக்கு அதிகமா இந்த தெரியும் நினைக்கிற வாய்ப்புண்ணுகள் அதுகள் கொஞ்சம் வெக்கைக்கு வேற பார்க்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களோட எக்ஸாம் கிட்டன்றதால கிளாஸுகளையும் கொஞ்சம் சுச்சுவேஷன் இதா இருக்கு. சரிதானே? சரி, ஓகே. இதுல 3 போட்டிருக்கேன். இதுல 2024 வந்தது. அதே போல 2022 18 வந்தது போட்டிருக்கேன். சரிதான், 3 கடிதங்கள். மற்ற இதுல சில பேர் பாஸ் பேப்பர் கேட்குறீங்க. உங்களோட கொஸ்டினை நான் ஒரு கலெக்ஷனா தொகுத்து தான் போட்டு வச்சிருக்கிறேன். சரி, அப்படியே உங்களோட கொஸ்டின் எல்லாம் அலுவலக முறையில் பார்ட் பண்ண கொஸ்டின் பார்ட் பண்ணுக்கு வருது. சரி, இதுல நீங்கள் பெருசா ஒரு இதுவும் யோசிக்க தேவையில்லை. எல்லா கடிதமும் கிட்டத்தட்ட ஒரே ஃபார்மேட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, முதலாவது பாருங்க, கமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களத்தின் ஆணையாளர் அதிபதியான பி தர்மசேன என்பவரால் 2024 ஆண்டில் விவசாயிகளுக்கு உரம் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தமது கமநல அபிவிருத்தி விவகார மாகாண ஆணையாளர்களை விழிப்புணர்வூட்டும் கூட்டம் ஒன்றை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அப்ப கூட்டத்துக்கு அழைக்கிற கடிதமாகத்தான் இது இருக்கு. என்ன, கூட்டத்துக்கு அழைக்கிற கடிதம். 2வது கடிதமும் அதே போமெல்லாம் வந்திருக்கு, ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிறது. ஓகே, ஒரு நபர் பர்சன்ல மெசேஜ் போட்டிருக்கீங்க. லெட்டர் மினிட்ஸ் எல்லாம் எழுத வருமா? பகுதி 2 எழுத்து பகுதி தான். சரிதான், ஃபுல்லா எழுத்து பகுதி இல்ல, நோட்ஸும் இருக்கு. அதே நேரத்துல கடிதம், மினிட்ஸ், அதே போல சுற்றறிக்கை, இந்த 3ஐயும் நீங்கள் பார்த்து வச்சா ஏதோ ஒன்றை விடலாம். இப்ப நீங்கள் என்ன சொல்றது, 100 மார்க்ஸுக்கு எழுதணும் வண்டி இல்ல, ஏதோ ஒன்றை விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டா யாரைக்குறையாவது எழுதிட்டு விடலாம். சரிதானே? நார்மலா பாஸ் பண்ணி நீங்கள் பகுதி 1ஐயும் நல்லா செய்து பகுதி 2ல எழுத்து பகுதியும் செய்தீங்கன்னா ஓரளவு 40 வந்துடும். கடிதத்தையும் ஓரளவு எழுதினீங்கன்னா ஒரு 60-70 அலுவலக முறைமைக்கு எடுக்கலாம். சரிதானே? சரி, அப்ப இதுல பாருங்க, அதுல ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிறதா 2 கடிதம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன, 3வது கூட்டம் பாருங்க. கடந்த காலங்கள்ல அழைப்பிதழ் பெரும்பாலும் பாசிபிள்ல வேற இல்ல. அழைப்பிதழும் வேணுமெண்டா பூமைட்ட பார்த்து வைப்போம். சரிதானே? கடந்த காலங்கள்ல வேற இல்ல அழைப்பிதழ். ஆனா அலுவலக முறைமைக்கு அழைப்பிதழும் இருக்கு. சரிதானே? அலுவலக முறைமைக்கு அழைப்பிதழும் இருக்கு, பூமைட்ட பார்த்து வைக்கலாம். சரி, அப்ப இதுல போடப்பட்ட உங்களுக்கு இது உங்களுடைய எக்ஸாம். அதே போல இதற்கு முதல் பாத்தீங்கன்னா 2024 நடந்திருக்கு, 2022 நடந்திருக்கு, அதே போல 2020, 2018. சரிதான், உங்களுக்கு இது உங்களுக்கு நடக்க போறது. கடைசியா நடந்த ஆண்டுகள் 24, 22, 20, 18 போன்ற இதுகள்ல நடந்திருக்கு. சரிதான், அப்ப இதுல பெரும்பாலுமே அந்த ஒரு கூட்டத்துக்கு கடிதம் அடிக்கிறது, கூட்டத்துக்கு விதை சொல்லி கடிதம் அடிக்கிறதா வந்திருக்கு. சரிதான், சரி. இதுல முதலாவது பாப்போம். நான் ஒன்றை விளங்கப்படுத்தி விடுறேன், மற்றதை நீங்கள் கொஞ்சம் ரை பண்ணுங்க. சரிதான், சமநல அபிவிருத்தி விவகாரங்கள்
கமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களத்தின் ஆணையாளர் அதிபதியான பி தர்மசேன என்பவரால் 2024 ஆண்டு விவசாயிகளுக்கு உரம் வழங்கும் வேலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது தமது கமநல அபிவிருத்தி விவகார மாகாண ஆணையாளர்களை வாரம் கொஞ்சம் லைன்ல இருக்கும். ஓகே, இதுல பாருங்க, கமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களத்தின் ஆணையாளர் அதிபதியான பி தர்மசேன என்பவரால் 2024 ஆண்டில் விவசாயிகளுக்கு உரம் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தமது கமநல அபிவிருத்தி விவகார மாகாண ஆணையாளர்களை விழிப்புணர்வூட்டும் கூட்டம் ஒன்றை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. சரிதானே? அப்ப இந்த இதெல்லாம் விஷயம் தான். கமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம் இருக்குதானே, அந்த திணைக்களம் என்ன செய்ய போகுதுன்னா விவசாயிகளுக்கு உரம் வழங்க போகுது. விவசாயிகளுக்கு உரம் வழங்க போகுது. அப்ப உரம் வழங்குற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த கமநல அபிவிருத்தி விவகார மாகாணத்துக்கு பொறுப்பா இருக்கிற மாகாண ஆணையாளர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டுறது. சரிதான்? அப்ப இங்க திணைக்கள தலைவராக இருக்க போறவர் யார்? ஆணையாளர் அதிபதி பி தர்மசேன. அப்ப அவர் இந்த ஒரு மாகாணத்துக்கும் பொறுப்பா இருக்கிற கமநல அபிவிருத்தி விவகார மாகாண ஆணையாளர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு விழிப்பூட்டுற ஒரு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்காங்க. சரிதானே? சரி, இந்த கூட்டம் 2024 3/10 முற்பகல் 9:30 மணிக்கு கமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களத்தில் தலைமை அலுவலக மாநாட்டு மண்டபத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதற்காக உரிய அலுவலர்களை அழைப்பதற்கான கடிதத்தின் வரைவை தயாரிப்பதற்கு
நோட் பண்ண வேண்டிய விஷயம் கடிதத்தின் வரைவு. சரிதானே? கடிதத்தின் வரைவு. இப்ப கடிதம் வந்து வரைவென்று கேட்டா அதன் அர்த்தம் என்னென்றால் நீங்கள் கடிதத்தை ப்ரிப்பேர் பண்ணி போய் கொடுக்கிற போது அதிலே அவர் திருத்தம் மேற்கொள்ளலாம். சரிதானே? திணைக்கள தலைவர் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொண்டு இதை இப்படி போடுங்க, அல்ல இதை மாத்துங்க, அல்ல இதுக்கு சேர்க்க வேண்டாம் என்று அவர் திருத்தங்களை மேற்கொண்டு தருவர். திருத்தம் மேற்கொள்ளலாம், மேற்கொள்ளாம விடலாம். சரிதானே? அப்ப தந்தா பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? ஃபைனலா கடிதம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இப்ப வரைவு கடிதம் வேற, கடிதம் வேற வேறேண்டு ஒரே இதுதான், ஒரே விஷயம்தான். என்ன வரைவண்டு போடுவோம், போட மாட்டேன். சரிதானே? இங்கு கேட்கப்பட்டது என்ன? வரைவு கடிதம் கேட்கப்பட்டது. சரி, வரைவை தயாரிப்பதற்கு விடயத்துக்கு பொறுப்பான முகாமைத்துவ சேவை அலுவலராக இருக்கும் உம்மிடம் பொறுப்பளிக்கப்பட்டுள்ளதாக ஊகித்து மேற்படி தகவல்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஒரு கடிதத்தின் பெறவை தயாரிக்க வேண்டும். மிக மிக இலக்கு. சரிதான். சரி, முதல் வந்து நீங்கள் கடிதத்துல முதல் அவதானிக்க வேண்டியது வரைவு கடிதம் தானே. பெரும்பாலும் வரைவு கடிதம் தான் எக்ஸாம்ல பெரும்பாலும் கேட்கப்படுறது. சரி, வரைவு கடிதம் கேட்டா வரைவண்டு போடணும், அப்படி இல்லாட்டி வரைவண்டு போட தேவை. இங்க வரைவு கடிதம் தானே கேட்கப்பட்டது. நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு முதல் விஷயம் வரைவண்டு போட்டுக்கணும். கடல இடப்பக்க மேல் மூலையில வரைவு வண்டு போட்டுக்கொள்ளும். அதே வரைவு வண்டு போடுறாண்டா இது ஒரு வரைவு கடிதம். சரிதான். இதுல திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். கிடைக்கல தவிர கடிதத்தை பார்த்துட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். சரிதான். திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். அதற்கு பிறகு சரிதான். அதற்கு பிறகு என்ன செய்யணும்னா ஆர் எழுத போறோமோ அவற்றி அட்ரஸ் வேலை பக்கம் உண்மையா கடிதத்துல பாத்தீங்கன்னா ஸ்தாபன விதிக்கோவையின்படி சரி இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே இடப்பக்கத்துல அலுவலக கடிதங்கள் பெரும்பாலும் பல அலுவலகங்கள் என்ன செய்யுது இடப்பக்கத்தில முகவரியும் எல்லா முகவரியும் எழுதுபவற்ற முகவரி யாருக்கு செல்ல உள்ளது அவற்ற முகவரி கையொப்பம் எல்லாம் இடப்பக்கம் ஒரே இதுல இப்ப செய்யுது. ஆனா ஸ்தாபன விதிக்கோவையின் படி சரிதானே, ஸ்தாபன விதிக்கோவையின் அத்தியாயம் 28 படி அதற்கான இந்த நடைமுறையும் சொல்லப்பட. ஆனா எல்லா அலுவலகங்களும் அப்படித்தான் கடிதங்களை ப்ரிப்பேர் பண்ணது. எல்லாமே இடப்பக்கம் போட்டுதான் கடிதத்தை ப்ரிப்பேர் பண்ணது. ஏன்னா ஆனா ஸ்தாபன விதிக்கோவையின் படி எப்படி என்றால் எங்களுடைய அனுப்பப்படுற முகவரி, அதாவது யார் அந்த கடிதம் ப்ரிப்பேர் பண்ண போறோமோ அந்த டிபார்ட்மெண்ட் முகவரி வலப்பக்கம் வரும். வலப்பக்கம் வரும். முதல் விஷயம் இது முக்கியம். வரைவண்டு போட வேண்டியது முக்கியம் வரைவு கடிதங்களுக்கு. சரிதானே? முதல் விஷயம் வரைவு. சரிதானே? வரைவண்டு போட வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது முகவரி வலப்பக்கம் வரவு. சரிதானே? எப்படி வரும்? இடதியில முதல் வரும். அதற்கு பிறகு அந்த அலுவலகத்தின் அட்ரஸ் சரிதான். அலுவலகத்துல அட்ரஸ் வரும். இதுல பாருங்க சமநிலை அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம் ஆணையாளர் அதிபதி என்ன. அப்ப இதுல முதல் எனது இலக்கம் அங்கால வலப்பக்கத்துல என்ன வரப்போகுது? அட்ரஸ் வரப்போகுது.
எப்படி அட்ரஸ் வரும்? சரி, அதுக்கு முதல் இனது இலக்கம் எப்படி போடுறது? வரைவு இடப்பக்கத்துல போடுவோம். இடப்பக்கத்துல மேல் மூலையில கடிதம் எழுதும் போது வரைவெண்டு போட்டுட்டு தான் எழுது துவங்கணும். வரைவு கடிதங்களுக்கு மட்டுமா? வரைவு கடிதங்களுக்கு மட்டும். இது அட்ரஸ் எங்க வரும்? இடப்பக்கத்துல வரும். சாரி, வெள்ள பக்கத்துல வரும். வெள்ள பக்கத்துல முதல்ல இனது இலக்கம் வரும். இனது இலக்கம் பாத்தீங்கன்னா எப்படி வரும்? முதல் திணைக்களம், அதுக்கு பிறகு பிரான்ச், அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் நம்பர். சரிதான், இனது இலக்கம் எப்படி வரும்? திணைக்களம், இந்த பிரான்ச், அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சோ, அட்மின் பிரான்ச்சோ, அல்லது பிளானிங் பிரான்ச்சோ, இந்த பிரான்ச் வரும். அடுத்து என்ன வரும்? சப்ஜெக்ட் நம்பர் வரும். அடுத்தது சப்ஜெக்ட் ஆபீசர் நம்பர் வரும். சரிதான், போட்டுக்கொள்ளுங்க. திணைக்களம், திணைக்களம், பிரான்ச், திணைக்களம், அடுத்தது கிளைண்ட பேர் வரும். திணைக்களம். இனது இலக்கமா நாங்கள் முடிஞ்ச வரை ப்ராப்பரா கொடுக்கணும். எனது இலக்கம் வர போறது திணைக்களம், பிரான்ச், சப்ஜெக்ட் நம்பர், சப்ஜெக்ட் ஆபீசர் நம்பர், அடுத்தது சீரியல் நம்பர், ஃபைல் சீரியல் நம்பர், ஃபைல் சீரியல் நம்பர், அங்கால கடைசிന്റെ ஃபைல் பண்ண போற நம்பர் 1 2 3 அப்படி வரும். சரிதான். இப்ப விஷயம் இதுதான். இப்ப எல்லாமே இடப்பக்கம் போட்டுதான் அலுவலகத்துல அங்க கடிதம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணப்படுது. எல்லா அலுவலகம் பெரும்பாலும். ஆனா இடப்பக்கத்துல எல்லா அட்ரஸையும் போட சொல்லி எந்த தாவர விதி கோவையிலையும் இந்த அப்டேட் சர்க்குலரும் இல்லை. சரிதானே? இடப்பக்கம் எழுதினா பிள்ளைகாண்டு இல்லை. ஏன்னா சிலிடா கடந்த காலங்கள்ல லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்ல கூட சிலிடா இடப்பக்கத்துல அட்ரஸ் பண்ணி தான் ஒரு கடிதம் போடப்பட்டது. சரிதானே? அப்ப இடப்பக்கத்துல எல்லாம் போட்டா பிள்ளையாண்டா அவ்வாறு அல்ல. ஆனா தாபன விதிக்கோவையின்படிதான் நாங்கள் இவியண்டா என்ன எங்கட தாபன விதிக்கோவைகள், சுற்றறிக்கைகள், நிதி பிரமாணங்கள், அதன் அடிப்படையில நாங்கள் பரீட்சைக்கு ஆன்சர் பண்ணோம். நினைச்ச மாத்திரத்துல நாங்கள் நினைச்ச இதுல ஆன்சர் பண்ணிக்கொள்ள இயலாது. சரிதானே? சரி, அப்ப அப்படி பார்த்தா தாபன விதிக்கோவையின்படி இடப்பக்கத்துல சாரி வெள்ளப்பக்கத்துல நாங்கள் என்ன செய்யணும்? முதல் அட்ரஸ் சுட்டுக் கொள்ள வேண்டும். இடப்பக்கத்துல யாருக்கு கடிதம் அனுப்ப போறோமோ அதை பற்றி அட்ரஸ் வரும். அப்ப முதல்ல என்ன? எனது இலக்கம் வரப்பு. முதல் வந்து எனது இலக்கம் வரும். சரிதானே? எனது இலக்கம் முதல் வரும். சரி, எனது இலக்கம் வர்றது அதை நோட் பண்ணுங்க. திணைக்களம், கிளையின் பேர், பிரான்ச்சஸ் போடுங்க. திணைக்களம், பிரான்ச், சப்ஜெக்ட் நம்பர், சப்ஜெக்ட் ஆபீசர் நம்பர், ஃபைல் சீரியல் நம்பர்,
அங்கால கடிதத்துக்கு வழங்கப்படுற ஒரு இலக்கம். அப்ப இனது இலக்கம் அடுத்தது ஆணையாளர் அதிபதி என்ன? இந்த திணைக்களம் சமநில அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். சரிதானே? சமநில அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். அதை எழுதிக் கொள்ளுங்க. அப்ப இது முதலாவது விஷயம். அடுத்தது முகவரி, எனது இலக்கம் போட்டு அங்கால எழுதணும் எனது இலக்கம், ஆணையாளர் அதிபதி. சில இதுல பாத்தீங்கன்னா இந்த பழைய பேர் போடாமல் அங்கால திணைக்களத்தின இது போடப்படுவது உண்டு. சரிதானே? ஆணையாளர் அதிபதி, சமநில அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். சமநில அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். சரிதானே? அங்கால தியதி வரும். நீங்கள் தியதி போடுகின்ற போது பெரும்பாலும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மீட்டிங் நடக்க போறது 2024/3/10 என்ன? அப்ப இதற்கு முன்னே ஒரு டேட் வந்து நீங்க போட்டுக்கணும். மீட்டிங் நடந்த அப்புறம் கடிதம் அடிக்க மாட்டேன் தானே? மீட்டிங் நடக்க முன்னே தான் மீட்டிங் வர சொல்லி கடிதம் அடிக்கும். இதற்கு முன்னுக்கு ஒரு டேட் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப ஆணையாளர் அதிபதி, சமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். சமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். சில நேரம் எழுத்து கிளியர் இல்லாம இருக்கும், லைட் இருக்கிறதால சில நேரம் உங்களுக்கு மங்களா இருக்கும். நான் சொல்லவே எழுதுங்க. எனது இலக்கம் ஆணையாளர் அதிபதி, சமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். இதுல பாத்தீங்கன்னா எனது இலக்கம். சரிதான்? இதுக்கு எனது இலக்கம் எப்படி போடுவோம்? முதல் திணைக்களத்தின் பேர் வரும், அதுவும் சோட்டா தான் வரும். சோட்டா தான் வரும். ஓ, அதான் நான் சொல்ல போறேன்னா, இதுக்கு எனது இலக்கம் முதல் திணைக்களம் வரும். என்ன திணைக்களம்? சமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். சமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். முதல் வர போறது திணைக்களம் வரும். சரிதான்? எனது இலக்கத்துல முதல் இந்த திணைக்களம் வரும். சர்வே டிபார்ட்மெண்ட் நில அளவை திணைக்களம் என்ன சோட்டா போடலாம். நில அளவை திணைக்களம். சரிதான்? நில அளவை திணைக்களம். இங்க
சமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். அப்ப காணா நானா ஆனா வீணா தீனாண்டு போடலாம். சரிதானே? திணைக்களம் முதல் வரப்போறது திணைக்களத்தின் பெயர் வரப்போகுது. அடுத்தது வரப்போறது என்ன? பிரான்ச். சரி, அப்ப இந்த கடிதம் ப்ரிப்பேர் பண்றது இந்த பிராஞ்சா இருக்கும். அக்கவுண்ட்ஸ் பிராஞ்சா இருக்குமா? இல்ல. இந்த கடிதம் ப்ரிப்பேர் பண்றது அக்கவுண்ட்ஸ் பிராஞ்சா இருக்குமா? இல்ல தானே? அட்மின் பிரான்ச். எஸ். அட்மின் பிராஞ்ச்னா சோட்ட ஏடிஎம்எல் யூஸ் பண்ணலாம். அக்கவுண்ட்ஸ் பிராஞ்ச்னா ஏசிசி என்று யூஸ் பண்ணலாம். சரிதானே? முதலாவது திணைக்களம் பிரான்ச். அடுத்தது சப்ஜெக்ட் நம்பர். சரிதானே? சப்ஜெக்ட் நம்பர். அது நீங்க ஒரு நம்பரை கொடுக்கலாம். சரிதானே? ஒரு நம்பரை கொடுக்கலாம். அதனால சப்ஜெக்ட் ஒபிஷியல் நம்பர். சில எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இது தருவாங்க. சில எக்ஸாம்ல இனது இலக்கம் அண்டு அந்த விஷயத்தை தருவாங்க. நாங்க அதை போட்டா சரி. அதை போட்டா சரி. சரிதானே? அப்படி உங்களுக்கு தரால்ட்டில் அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். சரிதானே? இப்ப இதுல சப்ஜெக்ட் நம்பர் இருக்கு தானே? சப்ஜெக்ட் நம்பருக்கு பதிலா நீங்க சப்ஜெக்ட கூட போடலாம். சரிதானே? சப்ஜெக்ட் நம்பருக்கு பதிலா சப்ஜெக்ட கூட நீங்கள் போடலாம். பிரச்சனை இல்லை. சரிதானே? அப்ப இனது இலக்கம் நீங்க சொல்றா ஞாபகம் வைங்க. திணைக்களம் பிரான்ச் சப்ஜெக்ட் நம்பர் அல்லது சப்ஜெக்ட் பேர் கொடுக்கலாம். சப்ஜெக்ட் ஒபிசெட் இலக்கம் அங்கால ஃபைலின் சீரியல் இலக்கம் கடிதத்தின் நம்பர். அதே முதலாவது இரண்டாவது அது சரி. ஆணையாளர். அடுத்தது ஆணையாளர் அதிபதி கமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். சரிதானே? அங்கால டேட் போடுவீங்க. இதுக்கு முன்னுக்கு ஒரு டேட்டை போடலாம். பெரும்பாலும் எக்ஸாம் முன்னுக்கு நடந்து எக்ஸாமுக்கு பிறகு உள்ள ஒரு டேட் வந்தா நீங்கள் எக்ஸாம் டேட்டையே போட்டு எழுதலாம். சரி, யாருக்கு கடிதம் போக போகுது? கடிதம் யாருக்கு போக போகுது? அதே திணைக்கள அதிகாரிகளுக்கு தான் கடிதம் போகும். என்ன? அதே திணைக்கள அதிகாரிகள். மாகாண ஆணையாளர்களுக்கு போகும். மாகாண ஆணையாளர்கள். சரிதானே? மாகாண ஆணையாளர்கள். அது வல பக்கம் பெறப்போம். சாரி, அது இடப்பக்கம் பெறப்போதா? சேர்த்து எழுதலாம், பிரச்சனை இல்லை. சரிதானே? கடிதம்
எந்த அலுவலகம் ப்ரிப்பேர் பண்ணுதோ அந்த அலுவலகத்தின் அட்ரஸ் வலப்பக்கம் வரும். சரிதானே? யாருக்கு கடிதம் போதோ அவருடைய அட்ரஸ் இடப்பக்கம் வரும். சரிதானே? யாருக்கு போகுது? மாகாண ஆணையாளர். மாகாண ஆணையாளர் மாகாண ஆணையாளர்கள் சமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம். மாகாண ஆணையாளர். இந்த கடிதத்துக்கும் சுற்றறிக்கைக்கும் ஃபார்மேட்ல நிறைய ஒற்றுமை இருக்கு. நாங்க சுற்றறிக்கை பார்க்கும்போது பார்க்கலாம். சரிதானே? அட்ரஸ் வலப்பக்கம், யாருக்கு போதோ அது இடப்பக்கம் வரும். சரிதானே? இங்க விழிப்பெதுவும் தேவையில்லை. சரிதானே? விழிப்பெதுவும் தேவையில்லை. சரி, இதுக்கு ஒரு தலைப்பிடணும். அடுத்தது என்ன? முதல் விஷயம் இங்க வரைவு கண்டு போட வேணும். அட்ரஸ் வலப்பக்கம் வரும், யாருக்கு போதோ இடப்பக்கம் வரும். அடுத்தோட தலைப்பு போடும். அடுத்தது ஒரு தலைப்பு போடும். சரி, இதுக்கு என்ன தலைப்பு போடலாம்? யாராவது இதற்கு என்ன தலைப்பு போடலாம்? இந்த கடிதத்துக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப எல்லாரும் ஆபீசர் தானே. இப்ப கடிதத்துக்கு நாங்கள் தலைப்பு ஏன் முக்கியம் என்றால், தலைப்பு எவ்வாறு இருக்கணும் என்றால், கடிதத்தின் உள்ளடக்கத்துல இருக்கிற விஷயத்த நாங்கள் ஓரளவுக்கு என்ன செய்யணும், தலைப்பை பார்த்தோன்னே சரி இது இவ்வாறான விஷயம்தான் இதுக்குள்ள வரப்போகுது, அதாவது தலைப்பு பார்த்தோன்னே பாக்குறார்கள் பிடிச்சிருங்க. அதுக்குதான் தலைப்பு போடும். தலைப்பு பொருத்தமானதா இருக்கும். உள்ளுக்க இருக்கிற விஷயம் உண்டாகவும் தலைப்பு வேறு ஒன்றாகவும் இருக்கக்கூடாது. சரி, இதுக்கு என்ன தலைப்பு போடலாம்? மற்ற இன்னொரு விஷயம், கடிதத்துல உங்களுக்கு கடிதத்தின் நார்மல் விஷயங்கள் தெரியும் தானே, பேசிக் விஷயம். ஒரு கடிதம் என்பது ஒரு விடயத்தை தான் கொண்டிருக்க வேண்டும். சரிதானே? இப்ப ஒரு விடயம் தான் அந்த கடிதத்துல இருக்கும். 2 விடயத்தை சேர்த்து ஒரு கடிதத்தை எழுதக்கூடாது. அந்த கடிதம் ஒரு சப்ஜெக்ட் ஆபீசர்கிட்ட போனா அதை ஃபைல் பண்றது, அவர் என்ன ஒரு லீவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னா லீவு மட்டும்தான் அதுல இருக்கும். வேற ஒரு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கு செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு அவர் கடிதம் பிடிப்பர் வேணும். சரி, அப்ப கடிதங்கள் தாவர விதிக்கோவை என்பது ஒரு கடிதம் என்பது ஒரு விடயத்தை தான் குறிப்பிடப்பட்டு கடிதம் தயாரித்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப இது என்ன? உரம் வழங்கல் வேலை திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம். என்ன? உரம் விவசாயிகளுக்கு உரம் வழங்கும் வேலை திட்டம் தொடர்பான விழிப்புணர்வூட்டும் கூட்டம். தேதியும் கொடுக்கலாம். எஸ், விவசாயிகளுக்கு உரம் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பாக விழிப்புணர்வு கூட்டம் அல்லது தொடர்பாக போடலாம். கடிதத்தை பார்த்தோன்னே அவைக்கு விளங்கும், சரி இது ஒரு மீட்டிங், ஒரு கூட்டம் நடக்க போகுது. அப்ப அங்க என்ன செயல்முறை நடக்க போகுது? விவசாயிகளுக்கு உரம் வழங்குற ஒரு செயற்திட்டம் நடைமுறைப்படுத்துறதோட என்ன டிபார்ட்மெண்ட் ஹெட் எங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்க போற, இதை பார்த்தோன்னே மாகாண ஆணையாளர்களுக்கு விளங்கும். சரி, அப்ப என்ன தலைப்பு போடலாம்? விவசாயிகளுக்கு உரம் வழங்கல் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பாக.
வேலை விவசாயிகளுக்கு உரம் வழங்கல் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பாக இப்படி ஒரு ஹெடிங் போடலாம். அப்படி இல்லாட்டி விவசாயிகளுக்கு உரம் வழங்கல் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான விழிப்புணர்வூட்டும் கூட்டம். விவசாயிகளுக்கு உரம் வழங்கல் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விழிப்பூட்டும் கூட்டம். டேட்டையும் அதிலேயே மென்ஷன் பண்ணி விடலாம். சரிதானே? விழிப்புணர்வூட்டும் கூட்டம். சரி, அப்ப இது ஒரு முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம், இதுவும் முக்கியம். அதே நேரத்துல உள்ளடக்கம் இருக்குதானே? உள்ளடக்கத்துல இலக்கமிடும். சரிதானே? இப்ப நாங்கள் ஒரு 2 வரி 3 வரி 3 பந்தியில நாங்கள் ஒரு பாயிண்ட் எழுதுறோம்டா இலக்கமிட்டு கொண்டு போகணும். முதலாவதுக்கு இலக்கமிட தேவையில்லை. சரி, ஒன்று போட தேவையில்லை. ஆனா ரெண்டாவதுக்கு நாங்க 2 போடலாம். சரிதானே? 2 போடவன். அப்ப இன்னென்று எழுதுவோம். இது மேற்படி விடயம் தொடர்பாக மேற்படி விடயம் தொடர்பாக 2024 ஆண்டில் மேற்படி விடயம் தொடர்பாக 2024 ஆண்டில் விவசாயிகளுக்கு உரம் வழங்கும் வேலை திட்டத்தை மேற்படி விடயம் தொடர்பாக 2024 ஆண்டில் விவசாயிகளுக்கு உரம் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேற்படி விடயம் தொடர்பாக உங்களுடைய வீடியோ ஒன்னா இருக்கும்னு இடக்கிட கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? சில நேரம் சிலட்ட வீடியோ ஒன்னாகும். நேற்றைய வகுப்புலையும் பார்த்தேன் நான். சரிதானே? அப்ப கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. மேற்படி விடயம் தொடர்பாக 2024 ஆண்டில் விவசாயிகளுக்கு உரம் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. முதலாவது சரி. அடுத்த ரெண்டாவது ஒரு விஷயம் கொடுக்க தானே போறோம். அது கொடுக்கிற போது 2 போட்டுட்டு கொடுப்போம். சரிதான்? 2 போட்டுட்டு கொடுக்க வேணும். சரிதானே? ரெண்டாவது என்ன கொடுக்கலாம்? ரெண்டாவது எப்படித்தான் சில நேரங்கள்ல கடிதங்கள் ஒரு 3 வரியிலேயே முடிஞ்சிடும். சரிதான்? கடிதங்களை பொறுத்தவரையில சில நேரங்கள்ல 3 வரி 2 வரியிலேயே கடிதமே முடிஞ்சிடும். அப்படி முடிகிற கடிதத்துக்கு நாங்க 2 3 எல்லாம் போட தேவையில்லை. சரிதான்? சில நேரங்கள்ல கடிதங்களை நாங்கள் எப்படி இப்ப ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டு ஒரு இடைவெளி விட்டு நாங்க ஒரு பந்தியா கொடுக்க போறோம்னா நாங்கள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும்? நம்பர் இடம். அப்ப இங்க உத்தேசிக்கப்பட்ட விஷயத்த முதலாவதா கொடுத்துட்டு நாங்க அடுத்த விஷயம் என்ன, அதுக்கு ஒரு மீட்டிங் வைக்க போறோம்ன்றதை 2ஆவதா கொடுக்கலாம். சரிதானே?
அப்ப அது எப்படி வரும்? ரெண்டாவதா கொடுக்கறது. அப்ப வேலை திட்டம் ஒன்று நடக்க போகுது. அடுத்தது என்ன? மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங் தொடர்பா கொடுக்கணும். குறித்த வேலை திட்டம் தொடர்பாக. அடுத்து என்ன கொடுக்கலாம்? குறித்த வேலை திட்டம் தொடர்பாக விழிப்புணர்வூட்டும் கூட்டம் ஒன்றை விழிப்புணர்வூட்டும் கூட்டம் ஒன்றை விழிப்புணர்வூட்டும் கூட்டம் ஒன்றை 2024 3/10 2024 3ஆம் மாதம் 10ஆம் தேதி முற்பகல் 9:30 மணிக்கு முற்பகல் 9:30 மணிக்கு முற்பகல் 9:30 மணிக்கு கமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களத்தின் தலைமை அலுவலக மாநாட்டு மண்டபத்தில் கமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களத்தில் கமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களத்தின் தலைமை அலுவலக மாநாட்டு மண்டபத்தில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடுத்து என்ன கொடுக்கலாம்? குறித்த விழிப்புணர்வூட்டும் கூட்டத்தில் தவறாது கலந்து கொண்டு குறித்த விழிப்புணர்வூட்டும் கூட்டத்தில் தவறாது கலந்து கொண்டு குறித்த உரம்பழங்கும் வேலை திட்டத்தை சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது என்ன? டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து மாகாண ஆணையாளர்களை கூப்பிட்டு இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் என்றதை அவர் என்ன அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டா மாநிலத்துக்கு பொறுப்பானவர்கள் மாகாணத்துக்கு இடையிலான செயற்பாடுகளை வினைத்திறனாக செய்து கொள்வார்கள். நீங்கள் டேட் எப்படியும் போடலாமா? அது பிரச்சனை இல்லை. நீங்கள் டேட்டை எப்படியும் எழுதலாம். இதுல எந்த இஷ்யூவும் இல்லையா? நீங்கள் எப்படியும் எழுதலாம். கடைசியா சொன்னதை நீங்க 3வது போயிட்ட கொடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப இலகுவான கடிதம் தான் வரும். சரி, இதெல்லாம் ரொம்ப இலகுவான ஒரு கடிதம் சரிதானே? அதுல இருக்கிற 3 கடிதமே இலகுதான். பாருங்க, 3 கடிதமே மீட்டிங்குக்கு வர சொல்லி ப்ரிப்பேர் பண்ற கடிதம் தான் 3 வேணும். எல்லாம் அழைப்பு கடிதம் தானே?
எல்லாமே அழைப்பு கடிதம். சரிதானே? இல்ல இப்படிக்கு ஆணையாளர் அதிபதி கமநல அவிழ்ச்சி விவகாரங்கள் திணைக்களம். சரிதானே? ஆணையாளர் அதிபதி. மற்றது முக்கியமான விஷயம், நீங்கள் கையொப்பம் வைக்கக்கூடாது. கையொப்பம் எல்லாம் இங்க தேவையில்லை. ஏன் இங்க கையொப்பம் தேவையில்லை? இந்த கடிதத்துல கையொப்பம் ஏன் நாங்கள் வைக்க இல்லை? ஆனா சொல்லுங்க. கடிதத்துல கையொப்பம் நாங்கள் வைக்க தேவையில்லை. ஏன் வைக்க தேவையில்லை? கடிதம் வேண்டா கையொப்பம் வைக்கத்தானே வேணும். ஏன் அப்ப இங்க வைக்க தேவையில்லை? எஸ், இது ஒரு வரைவு கடிதம். இது வரைவு கடிதம் இடப்பக்கத்துல வரும். சரி, இது ஒரு வரைவு கடிதம். இப்ப இத ப்ரிப்பேர் பண்ணி போட்டு என்ன செய்வார்? குறித்த முகாமைத்துவ சபை உத்தியோகத்தர் ஆணையாளர் அதிபதி அல்லது ஏஓட்ட கொண்டு போய் கடிதத்தை காட்டுவார். அப்ப அவர் என்ன செய்வார்? இதுல நீங்கள் இது போட்டது பிழை அல்லது இது போட்டது சரி அல்லது கடிதமே முழுமையா சரி அப்படி செக் பண்ணி சொல்லுவார். திருத்தங்களை மேற்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த வரைவு கடிதம் தயாரிக்கிறது. சரிதானே? அப்ப இங்க நீங்கள் என்ன செய்யணும்? கையொப்பம் வைக்க தேவையில்லை. இப்படிக்கு கண்டுட்டு அங்கால கையொப்பத்துக்கான ஒரு இடைவெளி விட்டுட்டு ஆணையாளர் அதிபதி கமநல அபிவிருத்தி விவகாரங்கள் திணைக்களம் என்று போட்டா சரி இடப்பக்கத்துல. இதுல பிபி தர்ம சம்மசேனு மென்ஷன் பண்ணப்பட்டது. பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு தானே? பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டதுதான் நீங்கள் பெயரையும் அதுல மென்ஷன் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? பெயர் மென்ஷன் பண்ணாம இருந்தா ஆணையாளர் அதிபதி என்று மென்ஷன் பண்ணலாம். அல்ல பெயர் மென்ஷன் பண்ணிட்டா பெயரையும் மென்ஷன் பண்ணி போட்டு ஆணையாளர் அதிபதி என்று கொடுத்து கொள்ளலாம். சரிதானே? ஆணையாளர் அதிபதி என்று கொடுத்து கொள்ளலாம். $25.20 குறையாமல் நீங்கள் இதிலேயே கடிதத்துல மட்டுமே நீங்கள் எடுக்கலாம். முதல் விஷயம், வரைவு கடிதமாண்டா வரைவண்டு போடணும். முதல் விஷயம். இரண்டாவது, எனது இலக்கம் கண்டிப்பா போடணும். மெயில் அட்ரஸ்ல நேம் போடணும் கட்டாயம் இல்லையா? மெயில் அட்ரஸ் இருக்கு தானே, அதுல நேம் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும் இல்ல. பதவி பேர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அதுக்காக பேர் மென்ஷன் பண்ணா பிழையண்டும் இல்லை. சரிதானே? பதவி பேர் கண்டிப்பானது. சரி, எனது இலக்கம் ஆணையாளர் அதிபதி. இதுல முக்கியமானதை மட்டும் நீங்கள் மைண்ட்ல வைக்கீங்க. மற்றது கடிதம் கூட ஃபார்மேட் மைண்ட் இருந்தா வர்றதை எழுதலாம். இப்ப நீங்கள் புதிய ஆக்களிலேயே எல்லாரும் ஆபீசர், அப்ப உங்களுக்கு கடிதம் மூலம்லாம் எழுத தெரியும். உங்களுக்கு ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா ஓகே. இதுதான் எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைகள்லாம் கணக்கு கடிதத்தை எழுதி பார்க்கணும், எல்லாம் செய்வோம். அதெல்லாம் போட தேவையில்லையா? அதெல்லாம் போட தேவையில்லை. சரி, அப்ப இங்க முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மற்றதெல்லாம் சும்மா ரைவ் பண்ணி பாருங்க. பின்னேற நாங்க சுற்றறிக்கை பார்ப்போம். இதெல்லாம் ரைவு கட்டாயம் போடணும்.
வரைவு கட்டாயம் வரைவு கடிதத்துக்கு மட்டும்தான் வரைவு போடும். வரைவு கடிதத்துக்கு மட்டும்தான் வரைவு போடும். சரிதானே? இப்படிக்கு போடணும். வரைவு கடிதம்ண்டா வரைவு கட்டாயமானது. வரைவு ரொம்ப ரொம்ப கட்டாயமானது. சரிதானே? வரைவு கடிதம்ண்டா வரைவு என்பது ரொம்ப ரொம்ப கட்டாயம், மறக்க வேண்டாம். இனது இலக்கம், அட்ரஸ் வலப்பக்கம், ஆறுக்கு போத இடப்பக்கம், தலைப்பு பொருத்தமான தலைப்பு போடுவீங்க, அதுல குழம்ப தேவையில்லை. உள்ளடக்கம் இடப்பக்கத்துல கையொப்பம். சரிதானே? ஓகே, மற்றதை ட்ரை பண்ணி பாருங்க. கடிதம் நோமலாயே 25ல 20 எடுக்கலாம். இப்படி கீழே கையொப்பத்துக்கான ஒரு இடைவெளி விட்டுட்டு அதுக்கு கீழே தான் பேரை மென்ஷன் பண்ண பேரை மென்ஷன் பண்ணி ஆணையாளர் அதிபதி என்று போடுவோம். சரிதானே? ஓகே, மற்றதுகளை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. பின்னேற சுற்றறிக்க பாபம் ஃபார்மேட் பார்த்தா சரி. சரிதானே? வரைவு கடிதம்ண்டா மட்டும் கையொப்பம் வைக்க தேவையில்லை. சரிதானே? ஓகே. ஓகே, நாங்கள் மாலை வகுப்புல சந்திப்போம். மாலை சுற்றறிக்க பார்ப்போம். அங்கால மினிட்ஸும் பார்க்கணும். அதே நேரத்துல அழைப்புதல் ஃபார்மேட்டும் ஒருக்கா பார்க்க இருக்கு. சரி, ஓகே, மற்றதுல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார்மேட்டை கொஞ்சம் பாருங்க. சரி, ஓகே, நாங்கள் மாலை வகுப்புல சந்திக்கலாம். ஓகே.